வணக்கம், என் பேர் அகிலா, மனநல ஆலோசகர். இந்த வீடியோவில் வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம் அப்படின்னா என்னன்றதான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த மன அழுத்தம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்படின்னு பல்வேறு ஆராய்ச்சியில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இந்த வயதானவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுது அப்படின்ற காரணங்களை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். என்ன அப்படின்னா, பொதுவாகவே வயதானவர்களுக்கு தூக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இது இயற்கையாகவே ஏற்படுற மாற்றம். ஸோ தூக்கம் குறையிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு பல்வேறு சிந்தனைகள், அதாவது அவங்களோட எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளாக இருக்கட்டும், இல்லை குழந்தை குட்டிங்களை பற்றி யோசிக்கிறது, இல்லை அவங்களோட இறப்பை பற்றி பயப்படுறது, ஸோ இந்த மாதிரியான பல்வேறு சிந்தனைகள் அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் அப்படின்னு பல்வேறு ஆராய்ச்சிகளில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வெகு ஆண்டுகளாக அந்த வயதானவர்களை ஒரு பராமரிப்போ இல்லை கவனிப்போ இல்லாமல் அவங்கள ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்க்கறதா இருக்கட்டும், இல்லை அவங்கள பார்க்காமலே இருக்கிறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுமே அந்த வயதானவர்களுக்கு மன அழுத்தத்தை உண்டு பண்ணும் அப்படின்றது சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரிட்டையர்மெண்ட் பீரியட்னு சொல்லுவாங்க. இதில் அவங்க வேலை பார்க்குற வரைக்கும் அவங்க ரொம்ப சுறுசுறுப்பாகவும் அடுத்தடுத்த விஷயங்களை கூட நல்லபடியாக செஞ்சுட்டு இருந்தவங்க திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஸ்டாப் கிடைக்கிது, ஒரு பிரேக் கிடைக்கிது அப்படிங்கும் பொழுது அதுக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாமல் அப்போ நடக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை அடுத்தடுத்த முடிவுகளாக இருக்கட்டும், அதை எப்படி எடுக்கணும், ஸோ இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது, எதிர்கொள்கிறது அப்படின்னு தெரியாமல் சிரமப்படுறவங்களுக்கும் மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்லாம் நாங்கள் தினசரி வாழ்க்கையில் பார்த்துட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை அந்த ரிட்டையர்மெண்ட் பீரியட்னு சொன்னோம் இல்லையா, இப்போ பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் அந்த போர்டம்னால குடிபோதைக்கு அடிமையாகிற பேஷண்ட்ஸையும் நாங்கள் தினசரி பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதனாலையுமே மன அழுத்தம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வயதானவர்களுக்கு இறப்பு அப்படின்ற ஒரு விஷயம் எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும். அதை பற்றின பயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்க உற்றார் உறவினர்கள், இல்லை அவங்களோட கணவரோ இல்லை மனைவியோ இல்லை நெருங்கிய சொந்த பந்தங்களோ இந்த மாதிரி இறக்கும் பொழுது தனக்கும் இறப்பு இப்படி தான் இருக்குமோ, அப்போ நமக்கும் இறப்பு இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறப்பை பற்றி ஒரு பயம் பதற்றம் ஏற்பட ஆரம்பிக்குது. அவங்களோட சிந்தனைகள் எப்பொழுதுமே அதை பற்றியே இருக்கிறதுனால பயம் பதற்றம் ஏற்பட்டு மன அழுத்தம் தூண்டப்படுது அப்படின்ற ஆராய்ச்சிகளும் சொல்லப்படுது. மேற்குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாமே மன அழுத்தம் எந்த காரணங்களால் ஏற்படுது அப்படின்றது பார்த்தோம். இப்போ மன அழுத்த அறிகுறிகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாகவே வயதானவர்களுக்கு மன அழுத்தம் அப்படின்றது உடல் ரீதியாக தான் வெளிப்படும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, எனக்கு கை கால் வலிக்குது, உடம்பு வலிக்குது, எனக்கு கழுத்து வலிக்குது, என்னால் முன்ன மாதிரி சுறுசுறுப்பாக இருக்க முடியல, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் மன அழுத்த அறிகுறிகளாக வெளிப்படும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அழுகிறது, இல்லை ஒரே விஷயத்தை நினச்சி கவலைப்படுறது, இல்லை அவங்களோட எதிர்காலத்தையே நினச்சி கவலைப்படுறது, அப்படி இல்லைன்னா மகன்கள் மருமகளோ அவங்களோட குடும்ப பருப்பை நிலைநிறுத்தும் பொழுது நானும் தலைமை பொறுப்புகளை ஏற்றுட்டு தான் இருந்தேன், இப்போ எனக்கான முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய பாதுகாப்பற்ற உணர்வுகள் ஏற்படும் பொழுதும் மன அழுத்தம் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரியான எதிர்மறை சிந்தனைகள் அவங்களோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட தூக்கம் தினமுமே பாதிப்புக்கு உள்ளாகுது இந்த மன அழுத்தத்தினால. வயதானவர்களுக்கு ஏற்படுற இந்த ஜீரியாட்டிக் டிப்ரெஷனில் தற்கொலையோட சதவிகிதங்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அந்த காலத்தில் மன அழுத்தத்துக்கோ இல்லை மனநல அறிகுறிகளுக்கோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க யோசிச்சதில்லை. ஆனால் இந்த காலகட்டத்தில் மனநலத்தை பற்றின விழிப்புணர்வு அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளிவரத்துக்கான நிறைய ஒரு வழிமுறைகள் இருக்குது. அது என்னென்னன்றதை பார்ப்போம். பொதுவாக மன உறுதிக்கு வயசு ஒரு தடை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த வயசுலையுமே 60 வயசுக்கு மேலேயுமே நம்மளால் கட்டாயமாக நாம் நினச்சோம் அப்படின்னா சுறுசுறுப்பாக இருக்க முடியும். அதற்கு முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சி. சுகர் இருந்தாலும் சரி, இல்லை பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு, இந்த மாதிரி எந்த வித உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி, ஒரு 20 நிமிடங்கள் கட்டாயமாக நடைப்பயிற்சி கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பல்வேறு ஆராய்ச்சிகளை சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த நடைப்பயிற்சி மேற்கொள்வதன் மூலமாக நம்ம உடல் மட்டும் இல்லை, நம்மளோட மனமும் புத்துணர்வு பெறுது. அதாவது நம்ம அந்த வயசில் நடக்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ எந்த அளவுக்கு நம்ம சுறுசுறுப்பாக இருக்கோமோ, நடைப்பயிற்சி மேற்கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம மூட்டு வலுப்பெறும், மனமும் திடம் பெறும் அப்படின்றது நிரந்தரமான உண்மை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மனசு விட்டு பேசுறது.
அந்த வயதினருக்குள்ளே இருக்கிற நபர்களை சந்தித்து தான் வீட்டில் நடக்கிற மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயத்தையோ இல்லை சோகம் தரக்கூடிய விஷயத்தையோ ஒரு ஆரோக்கியமான வழியில் அதை வெளிப்படுத்துறதன் மூலமாகவும் நம்மளோட மனசுக்கு ரொம்ப புத்துணர்வு கிடைக்கும். ஸோ அதனால நம்மளோட மன ஆரோக்கியமும் வந்து திடம் பெறும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கிளப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வயதானவர்களுக்கு நிறைய கிளப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கிளப்ஸுக்கு போய் நம்மளோட பேரை பதிவு செய்கிறதன் மூலமாகவும் நமக்கு நிறைய சோஷியல் நெட்வொர்க்ஸ் கிடைக்கும். ஸோ அதன் மூலமாக வந்து நம்ம பயனடைஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போது அவங்களோட வயசில் இருக்கிற ஒரு வயதானவர்களை பார்க்கும் பொழுது அவங்களோட சுக நஷ்டங்களை பகிர்ந்துக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு மன புத்துணர்வு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஆரோக்கியமான வழியில் பின்பற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக மன அழுத்தத்திலிருந்து வெளிப்படலாம். இவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் என்னால் இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளிப்பட முடியல, 2 வாரத்துக்கு மேலே என்னோட மனநல அறிகுறிகளை என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா மனநல ஆலோசனையும் மருத்துவ சிகிச்சையும் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா வந்து இந்த மன அழுத்தத்தை பொறுத்தவரை 6 மாதத்துலேருந்து 9 மாதம் வரை சரியாக நீங்கள் வந்து சிகிச்சை எடுத்துக்கும் பொழுது இந்த மன அழுத்தத்திலேருந்து வெளிப்படலாம். பொதுவாக 2 விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மாத்திரைகளை மட்டுமே நம்பி இருக்கிறவங்க இருப்பாங்க. இன்னொரு சைடு நான் என்ன ஆனாலும் மாத்திரையில் கையே வைக்க மாட்டேன், நான் மாத்திரையே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வந்து நம்புகிற நிறைய பேரை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த 2 எக்ஸ்ட்ரீமுமே இல்லாமல் மனநல பிரச்சனைகளுக்கு மாத்திரைகள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக 6 மாதத்துலேருந்து 9 மாதத்துக்குள்ள நல்லபடியாக வந்து அவங்க மன அழுத்தத்திலேருந்து விடுபட்டு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது மின் அதிர்வு சிகிச்சை ECTன்னு சொல்லக்கூடிய ஷாக் ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ எனக்கு மருத்துவ பலன் அளிக்கல, நான் இத்தனை வருஷமாக மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கேன், எனக்கு அதற்கான ஒரு முழு பலன் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து மின் அதிர்வு சிகிச்சை முறையை வந்து பின்பற்றலாம். ஆனால் அதை பற்றி மக்களிடையே நிறைய அவநம்பிக்கைகள் இருக்குது. ஐயோ ஷாக் ட்ரீட்மெண்ட்டாக எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு வந்துட்டு ஏதாவது இறப்பு வந்துடும், இல்லைனா வந்துட்டு நிறைய பக்க விளைவுகள் இருக்கும்னு பல வகையான நம்பிக்கைகள் இருக்குது. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. மாத்திரைகளை ஒப்பிடும் பொழுது மின் அதிர்வு சிகிச்சை வந்துட்டு இந்த மன அழுத்தத்துக்கு ஒரு நல்ல தீர்வா இருக்கும். அதை கண்டிப்பா மருத்துவரோட பரிந்துரை இல்லாம அதை செய்யக்கூடாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சிறப்பு ஆலோசனை. இந்த சிறப்பு ஆலோசனைன்னு சொல்லக்கூடிய காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, இந்த ஆலோசனையில வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டை வந்து பேச விட்டு அவங்க எதனால அவங்களுக்கு அந்த மன அழுத்தம் இருக்கு, அவங்களோட எதிர்மறை எண்ணங்களை எந்த மாதிரிலாம் மாற்றலாம் அப்படின்னு அந்த நோயாளியே பேச விட்டு அவங்க மூலமாவே தீர்வு கொடுக்கறதா வந்து இந்த CBT அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிறப்பு ஆலோசனை மூலமாகவும் மனநல பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மருத்துவ சிகிச்சையும் ஆலோசனையும் 2ம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கும் மன அழுத்தம் உங்களோட உற்றார் உறவினர்களுக்கோ இல்லை உங்களுக்கும் நம்ம பேசின எல்லா அறிகுறிகளும் இருந்துச்சு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா மருத்துவ சிகிச்சையும் ஆலோசனையும் எடுத்துக்கிறதுல எந்த விதத்துலையுமே தயக்கம் காட்டாதீங்க. நன்றி.